ஹே ஹாய், இது வந்து சண்டேவோட ஒரு மினி vlog. ஸோ மார்னிங் லேட்டாக எழுந்தோம். ஸோ எழுந்துட்டு ஃப்ரெண்டும் நானும் லஞ்சுக்காக வெளியில் போயிருந்த இடம் தான் வந்து ராமநாதபுரம் சைத்தூன். ஸோ இவ்வளோ டிஷ் இருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் திட்ட வேணாம். ஸோ நான் வந்து சாப்பிட்டது அதில் வந்து ஒன்லி சப்பாத்தி தான். ஸோ முடிச்சுட்டு வெளியில் போனப்போ சரியான மழை, அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு மழை. ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே நம்ம ராமநாதபுரம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக பைக்கில் போயிட்டு இருந்தப்போ வீடியோ எடுத்தேன். ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்றைக்குமே நல்லதில்லை. ஸோ நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அரண்மனையில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்க இருக்கனால அப்படியே போனேன். இது வந்து நம்ம ரோமன் சர்ச். ஸோ ராமநாதபுரத்தோட ஒரு முக்கியமான அடையாளம். ஸோ சின்ன வயசில் நிறையா நேரம் இங்கெல்லாம் நான் விளாண்டுருக்கேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்துச்சு. ஸோ அப்படியே கடந்து ஸ்டேட் பேங்க், இதுதான் மெயின் பிரான்ச். ஸோ இங்கே நான் ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே கடந்து தங்கமயில் ஜுவல்லரி நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இங்கே. ஸோ அப்படியே போகிறோம் கேஆர்டி. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நிறையா நகைக்கடை இருக்கும். இது வந்து சாலை தெருன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா. அரண்மனைக்கு அடுத்தபடியாக இதுதான் வந்து நிறையா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் இருக்க ஸ்டோர்ஸ் இருக்கும், அப்புறம் ஜுவல்லரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதை தாண்டி அப்படியே போனோன்னா நம்ம அக்ரஹாரம் ரோடு வரும். ஸோ அரண்மனையோட மெயின் சாலை. ஸோ அந்த லைன் போயிட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது சதக் சென்டர் ஜிஹெச் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கும் சிஸ்டருக்கும் 2 ப்ரஷ் வாங்கணும். ப்ரஷ் வாங்கும்போது எப்போயுமே கோல்கேட்டில் இந்த ஜிபாக்கா ப்ரஷ் வாங்க, ரொம்பவே ஹார்டாக இருக்கும், ரொம்ப நாள் வரும், நல்லாவும் வந்து க்ளீன் பண்ணும். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் வந்து மரியம் சூப்பர் மார்க்கெட். ஸோ நல்லாயிருக்கும். அப்படியே வாங்கி முடிச்சுட்டு வந்து பைக் எடுத்தேன். பைக் ஓட்டும்போது எப்போவுமே வந்து ஹெல்மெட் வந்து மஸ்ட்டு, நம்ம சேஃப்டிக்காகவும். 2வது வந்து காவல்துறை போடுற ஃபைன்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நல்லா தரமான ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸ்ட்ரீட் பேல உள்ள ஹெல்மெட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 3 years யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஹெல்மெட்டு. சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போனோம். அந்த ஈவினிங் பெஞ்ச மலைக்கு நைட் வந்து கொஞ்சம் சில்னஸ் அப்படியே ஸ்டாண்ட் பையாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்படியே நைட் ரைடு மாதிரி ஒரு சோலோ ரைடில் அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம அடுத்து வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் அம்மா வந்து ஒரு திடீர் பிளானாக ஒரு ரிசப்ஷன் இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு கிளம்பி டக்குன்னு அம்மாவோட போன இடம் தான் வந்து பாரதி நகரில் லொக்கேட்டாக இருக்கிற பீமாஸ் நலபாகம்னு ஒன்று இருக்கும். ஸோ வைஸ்ராய் ரெசிடென்சியோட சேர்ந்தது. அங்கே வந்து 2nd floor ரிசப்ஷன் இருந்துச்சு. ஸோ அம்மாவோட அவங்க ஃப்ரெண்டு டீச்சரோட பையனுக்கு. ஸோ அங்கே போய் அதை அட்டென்ட் பண்ணிட்டு டின்னருக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தோன்னா நிறைய வெரைட்டி இருந்தது. ஸோ எல்லாம் ஒன்றா வச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் ஐட்டம் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மசாலா போண்டா ஒன்று, கார போண்டா. ஸோ அப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி அப்படின்ட்டு ஒரு 3 விதமான சட்னிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இட்லி, அப்புறம் சாம்பார், அப்புறம் கொத்து பரோட்டா, அப்புறம் இடியாப்பத்தில் செஞ்ச தேங்காய் சாதம் மாதிரி ஒன்று சம்திங் ஏதோ. நம்மளோட மெயின் டிஷ் வந்து சப்பாத்தியும் குருமா வந்துச்சு. சூப்பர்ன்ட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் அம்மாட்ட தள்ளி விட்டுட்டு அப்படியே வர வழியில் நம்மளோட லில்லி பாண்டில் விடுறதுக்காக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கலர் ஃபிஷ்ஷஸ் வாங்க போயிருந்தோம். ஸோ பாரதி நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ஷாப்பில் போயிட்டு நமக்கு தேவையான ஃபிஷ்லாம் வாங்கிட்டு கோல்டு, அப்புறம் வந்து ஜீப்ரா அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கி டே வந்து த்ரெட்மில்லில் வந்து கொஞ்சம் நேரம் ஓடிட்டு நம்ம கார்டியோ பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே த்ரெட்மில் ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பீடில் வச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே த்ரெட்மில்லில் வந்து ரன்னிங் பண்ணுறத விட வாக்கிங் பண்ணுறது தான் ரொம்பவே அட்வைசபிள். ஸோ எல்லாருமே வந்து வாக்கிங் பண்ணால் நல்லாவே ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு நான் தூங்க போகிறேன். நாளைக்கு ஒரு விளாகில் சந்திப்போம். டாடா.